இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, ரெஜிஸ்ட்ரேஷன் 11 மணின்னு தானே சொன்னாங்க. 11 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு மாமா. இப்போ நினைச்சா கூட நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட முடியும். ராமச்சந்திரன், நல்ல காரியத்துக்காக கேட்டீங்க. இப்படி ஒரு நிலைமையில உங்க குடும்பம் இருக்கு. இருந்தாலும் நல்லதை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் இங்க வந்தேன். கையெழுத்து போடுங்க, பத்திரப்பதிவு பண்ணிடலாம். நல்ல காரியங்கிறதுனால தான் ரிஸ்க் எடுக்கிறேன். அப்பா, என்னப்பா யோசிக்கிறீங்க? கையெழுத்து போடுங்க, இதை மிஸ் பண்ணக்கூடாதுப்பா. ஆமாண்ணா, அது அண்ணியோட பல வருஷம் ஆசை இல்ல, பண்ணிடலண்ணா. சரி, சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க ஐயா. பரவாயில்ல சார். நல்ல வேலை முடிஞ்சு. உங்களுக்கு ரொம்ப நன்றி. வரேன் சார். பரவாயில்ல. தேங்க்ஸ் சார். டாக்டர், டாக்டர், என் மச்சான் எப்படி இருக்கா? நான் போய் பார்க்கலாமா? அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைல்ல? அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லம்மா, பழச்சிக்கிட்டாரு. பயப்படாது. விஜி, நீ கொஞ்ச நேரம் அழாம பேசாம இரு. சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு. மாறா, ராகவனுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? அது எப்படியோ தெரியும். டேய், சும்மா எதையாவது சொல்லாத. நீ வீட்ல பதட்டப்பட்டு ஓடி வந்தல்ல, அப்படியே தானே ஓடுன. அப்பனா உனக்கு என்னமோ தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்படிலாம் எதுவும் நினைச்சு போல. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் நானும் அவங்க கூட சேர்ந்து போயிடலான்னு சொல்லிட்டு போனேன். மாறா, நீ சமாளிக்காத. என்னமோ நடந்திருக்கு, அது என்னன்னு சொல்லுடா. இல்ல வலிமா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. எங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டான டைமுக்கு இவன் எப்படி அங்க போக முடியும்? அது இவனுக்கு யாரோ தகவல் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படி முன்கூட்டியே எல்லாமே தெரியுது? வெளி நான் இப்ப சொல்ல போறானா இல்லையா? டேய், சொல்லுடா. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இன்ஃபர்மேஷனா? அண்ணா, யாரு யாரு உனக்கு தகவல் கொடுத்தது? யாருன்னால எனக்கு தெரியாது. அந்த ட்ரக் விஷயத்துல போன் வந்த மாதிரி இப்போ எனக்கு போன் வந்துச்சு. சந்தேகப்பட்டு போனேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. டேய், யாரா யார் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணது? யார் உனக்கு தகவல் சொன்னது? இங்க பாரு, யாரா இருந்தாலும் சரி, நம்ம அவங்கள சும்மா விடக்கூடாது. சும்மா விடக்கூடாதா? அவன் கையில கட்ட முளைக்க என் புள்ளைய கொல்ல பாத்திருக்கான் பாரு. அவ விளங்கவே மாட்டான், நாசமாதான் போவா. இப்படி ஒரு காரியத்தை பண்ண எப்படி இவனுக்கெல்லாம் மனசு வருது? சீ, மனுஷனா மிருகமா? யார் இவனுக்கு தகவல் சொன்னாங்கன்னு தெரிஞ்சா இந்த ஆக்சிடென்ட் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இது யார் பண்ணாங்கிறத நான் பாத்துக்கிறேன். ராகவும் பொழைச்சிட்டான்ல, அது போதும். அவனை சீக்கிரமா சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டு போக பார்ப்போம். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு அவகிட்ட முறைச்சுக்கிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு எவ்வளவு சைலண்டா வந்து நிக்கிறா பாத்தியா? அவளை அப்படியே கழுத்து நடிச்சு கொல்லணும் போல இருக்கு. மொரா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பொறுமையா இருக்கிறது? அவன் நம்ம குடும்பத்தை கண்ணு முன்னாடி அழிச்சுக்கிட்டு இருப்பா, அதை கை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்றியா? அவளெல்லாம் விட்டு வைக்க கூடாது. அவளை இப்பவே நீதான் செஞ்சியான்னு கேட்டா அடிச்சு அம்பலப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துறனால. மொரா, கொஞ்சம் அமைதியா இரு. ராகு மாமாக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் விஜய் நமக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு?
அதான் போன்ல வாய்ஸ் நோட் இருக்குல்ல. அதெல்லாம் எப்படி பத்தோன்னு நினைக்கிற? அப்படி ஒரு போனே இல்லைன்னு அவ சமாளிப்பா. அவ நம்மள தாண்டி யோசிச்சுட்டு இருக்காடா. இப்ப என்ன அவளை அப்படியே விட்டுறலாங்கிறியா? இப்ப விட்டுறலான்னு யார் சொன்னா? வேற என்ன சொல்ல வர? மாறா, மாமா இப்ப அவளை ரொம்ப நம்புறாரு. வள்ளி அம்மாவை கேட்கவே வேண்டாம், அவங்களும் தான். ஏற்கனவே அவளை எதிர்த்து நிக்க போய் நமக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சேடா. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. ரொம்ப நாளைக்கெல்லாம் இவ்வளவு மாதிரி ஆளுங்கெல்லாம் தப்பிச்சுட்டு இருக்க முடியாது. சீக்கிரமா இவ மாட்டுவான். சரியான நேரம் பார்த்து பிடிக்கலாம். எனக்கு எதுவும் சரியா படலடி. ராகவன் சாவு படுக்கையில தவிச்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் மறுபடியும் ஏதாவது பண்ணுவா. அதுக்குள்ள நம்ம அவளை அமைதியாக்கி ஆகணும். மரா, இதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு வழி பண்ணலாம். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? உன்னதான் கேக்குறேன், என்ன ஐடியா? சொல்றேன் இரு. ஏய், கண்மணி அழாத. அதான் டாக்டர் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல. மச்சான், என்ன மச்சான் இப்படி ஆயி போச்சே? நான் காலையிலேயே சொன்னேன் மச்சான், யாருமே என் பேச்ச கேட்கல. டாக்டர் இப்ப வந்து உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு உசுரே வந்துச்சு. டேய், ரொம்ப வலிக்குதா? இல்லடா, உனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்களே என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஏதாவது ஆக விட்டுருவீங்களா என்ன? ம், நல்லா ரெஸ்ட் எடு. ம். ஏய், பேரா, அண்ணி இன்னும் சாப்பிடாம இருக்காங்க. டாக்டர் தான் அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, போய் சாப்பிட இப்போ. அதே தான் மச்சான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அக்கா வாங்கக்கா, வந்து ஒரு வாய் சாப்பிடுங்கக்கா. மத்தவெல்லாம் கூட அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டோம். நீங்க வாங்க சாப்பிடுங்க. பாவம் அழுது அழுது களைச்சு போயிருக்கீங்க. உங்களுக்காக இன்னைக்கு சாப்பாடு, சாம்பார், ரசம், காரக்குழம்பு, பொரியல், கூட்டு எல்லாம் பண்ணியிருக்கேன்க்கா.